மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்காக திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்கு ஆங்கில மருத்துவ முறையில் பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றது. இதற்கு மாற்றாக திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் சித்த மருத்துவ முறையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. ஒட்டடம், பொடி திமிருதல், தப்பளம் உள்ளிட்ட சிகிச்சைகள் இங்கு அளிக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக வாயில் நீர் வடிதல், நடக்க முடியாமல் இருப்பது, மேலும் பேச முடியாமல் இருப்பது உள்ளிட்டவற்றிற்கு குணம் கிடைப்பதாக சிகிச்சை பெற்றவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுக்கு முன்னாடி என் பையன் எதுவுமே தெரியாது, ஒரு மண் பொம்மை மாதிரி இருந்தான். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் 14 நாள் தான் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ பேசுகிறான், சாவனா அள்ளி சாப்பிட்றான், பாத்ரூம் வருது வைக்குதுன்னு சொல்கிறான். முதல்ல எதுவுமே சொல்ல மாட்டான், இருந்த இடத்துல அப்படியே போயிடுவான். எந்த உணர்வும், இடுப்பு கீழே எந்த உணர்வும் இல்லை. இப்போ எல்லாமே தெரியுது. உள்நோயாளிகளாக 30 பேர் வெளியூர்களிலிருந்து இங்கு தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே போன்று தினந்தோறும் 30க்கும் மேற்பட்டவர்கள் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். மொத்தம் 42 நாட்கள் இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா பொடி திமிருதல், ஒட்டடம், தப்பளங்கிற ஒரு 3 சிகிச்சை முறை பண்ணுறோம். இது பண்ணுறனால குழந்தைகள் வாயில் நீர் வடிதல், அப்புறம் பார்த்திங்கன்னா நடக்க முடியாமல் இருக்கிறது, பேச முடியாமல் இருக்கிறது, இந்த குறியினல் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அவங்க தன்னுடைய வேலையை முழு அளவு குணப்படுத்த முடியாதனாலும், இப்போ நவீன மருத்துவத்தை ஒப்பிடும் பொழுது முழு அளவும் குணப்படுத்த முடியாதனாலும் அந்த குழந்தைகள் தன்னுடைய வேலையில் தானே செய்கிற அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இந்த சிகிச்சை முறையாக செய்வதற்கு தமிழக அரசு மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் சிகிச்சைக்கான காப்புரிமை பெற வேண்டும். அதே போன்று கூடுதலான நோயாளிகள் இங்கு தங்கி சிகிச்சை பெற உரிய வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் அளிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சிகிச்சையினுடைய மூலமாக பல நோயாளிகள் ஓரளவிற்கு குணமடைந்து வரக்கூடிய இந்த நிலையில் இந்த சிகிச்சையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பொடி திமிருதல் சிகிச்சைக்காக இன்னும் அதிகப்படியான இடவசதிகளை கொடுத்தால் இன்னும் அதிகமான நோயாளிகள் இங்கு பயன்பெற முடியும். ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.